So very good morning to all. Arupukataiyilindu Subaraja and then welcome to Subha Learnings. Good morning Rakana, good morning. First of all audio video எல்லாமே clear-ஆ இருக்காங்கற செக் பண்ணிக்கோங்க. Maybe யாருக்கா buffering ஆச்சுனா once again வெளியில போய்ட்டு உள்ள வந்துருங்க. So good morning Rakana. Okay, good morning. So right அந்த வீடியோ clear-ஆ இருக்குல? So okay fine. அந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோ புதுசா வந்திருக்கீங்க அப்படினா புதுசா வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய தங்கைகளுக்கு என்னுடைய அண்ணன்மார்களுக்கு என்னுடைய தம்பிமார்களுக்கு எல்லாரையுமே உங்களை வருக 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 என வரவேற்கிறேன். அரசு வேலை பெருக 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 என வாழ்த்தி வணங்குகிறேன். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், வெல்கம் டு மை ஸ்வீட் ஹோம். எது சார் நம்ம ஹோம்? இதுதான் நம்மளுடைய ஹோம். ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை நோக்கி நீங்க டிராவல் பண்ணி இங்க வந்திருக்கலாம். மிகப்பெரிய நம்பிக்கையோட, ஏன்னா பல 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 பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்க மிதிச்சு வந்திருந்தாலும் இந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன் அண்ட் ஒன்லியா நம்பகத்தன்மையா இருக்கக்கூடிய, ட்ரஸ்ட் ஒட்டியா, நேர்மையா, உண்மையா, நியாயமா உங்களுக்கு உண்மையாவே இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம சுபா லேர்னிங்ஸ் இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நீங்க பாக்கலன்னா மோர் தென் 150 வீடியோஸ் கிட்டக்க போட்டோம். இது ஒரு 2 மாத குழந்தை நம்ம சேனல். ஸோ அதனால நீங்க அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா நீங்க போய் பாத்துருங்க. டெய்லி உங்களுக்கு புதுசா இன்னோவேட்டிவா பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட் அடக்கன்னா கீழே வீடியோஸ்லாம் போய் பாருங்க. நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு கட்டாயமா உங்களுக்கு எந்த வீடியோஸ் பிடிக்கும் அந்த வீடியோஸ் நீங்க கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வீடியோஸ்ல லைவ்ல போனீங்கன்னா எக்கச்சக்கமான லைவ் வீடியோஸ்லாம் இருக்கு. ரைட் அடக்கன்னா ஸோ மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்து விடாதீர்கள். ரைட்டா? ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க இருந்தாலும் ஒழிச்ச ஒரே ஒரு கான்செப்ட் என்ன சார் அப்படின்னா ஸ்டேட் ரேங்க். அதே எப்படி இவனால ஸ்டேட் ரேங்க்லாம் வாங்க வைக்க முடியுமா? வெயிட் பண்ணுங்க சார், வாங்க வச்சு காட்டுறோம். வெயிட் பண்ணுங்க. நாங்க சும்மா எல்லாம் சொல்லல, வாய்மொழியாலாம் நாங்க சொல்ல மாட்டோம். அதை முன்னிட்டு ஸ்டேட் ரேங்க் 2.0 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அகைன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்டனால அகைன் நியூ பேட்சா காலேஜ் முடிச்சிருக்கக்கூடிய புது பசங்களுக்கு, ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய தங்கங்களுக்கு, இல்ல இன்னொரு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 6 மாசம் அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கேட்கிறவங்களுக்காக ஸ்டேட் ரேங்க் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்சை May 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ May 1ல இருந்து ஆல்ரெடி பசங்களாம் ஜாயின் பண்ணி அந்த ஹோம்வொர்க் சீரிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். டெய்லி அதனுடைய ஸ்பெசிபிகேஷன் மட்டும் சொல்றேன். டெய்லி 2 மணி நேரம் உங்களுடைய ஆப்ல வீடியோ அப்படிங்கிறது இருக்கும். 2 நாள் தமிழ், 2 நாள் மேக்ஸ், 2 நாள் உங்களுடைய ஜிஎஸ் அப்படின்னு சொல்லி வைவா வித் சுபான்னு சொல்லி தனியா பேட்டர்ன், இது தனியா ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ்ல நீங்க மே பேட்ச் ஸ்டேட் ரேங்க் 2.0 பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் அந்த வீடியோஸை நீங்க போய் பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? 2 hours ஈவினிங் ஆச்சுன்னா உங்களுக்கு டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் அப்படிங்கிற உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும். யூடியூப்ல ஹோம்வொர்க் தனி, பேட்ச் ஹோம்வொர்க் தனி. ஸ்டேட் ரேங்க் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வேணா கேட்டு பாருங்க, அவங்க வேணா கேட்டு பாருங்க. டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஹோம்வொர்க் எழுதிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் எல்லாமே சிலபஸ்ல இருக்கிறது, சிலபஸ் ஓரியன்டா படிச்சு தட்டி தூக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால உங்களுக்கு அந்த இதெல்லாம் உங்களுக்கு நீங்க டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க கேட்கணும், அவங்க கிட்ட கேட்கலாம். ரைட் அடக்கனா அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமா இந்த ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னன்னா மிட் நைட் வைவான்னு சொல்லி புதுசா உங்களுக்கு லான்ச் பண்ணிருக்கிறேன். அகைன் அங்கனக்குள்ள வைவா வித் சுபா அப்படிங்கிறது வீக்கெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வைவா வித் சுபான்னு இருக்கும். 500 இன்னும் நல்லா சொல்லப்போனா 500 மேற்பட்ட கொஸ்டின்ஸ் தான் அதுல கேட்போம். மாச கடைசி ஞாயிற்றுக்கிழமை மோடி ஒரு இது பண்ணுவாங்க, மான் கி பாத் அது மாதிரி நமக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணப்படும். என்ன சார் முரட்டத்தனமா இருக்கு? ஆமா இருக்கு. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமா வேலைக்கு போறக்கூடியவங்க, பார்ட் டைமா ஒர்க் பண்றவங்க, ஃபுல் டைமா படிக்க இயலாதவர்கள், அவங்களுக்கு அந்த டைம் ரொம்ப தேவைப்படும் படிக்கிறதுக்கு. அவங்களை எளிமைப்படுத்துறதுக்காக நான் நடத்தக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா ஒரு மெட்டீரியலாவே உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க அதை மட்டும் படிச்சா போதும், வேற எதுவுமே வேணாம். ரைட் அடக்கன்னா சோ இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரே இடம் நம்மளுடைய சுபா லேர்னிங்ஸ். எஸ் அப்கோர்ஸ் உங்களுடைய ஸ்டேட் ரேங்க் பேட்ச் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 25 ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். இதுல நீங்க விருப்பம் இருந்தா இது எந்த கோர்ஸுக்கு சார் அப்படின்னா சில பேர்லாம் குரூப் 4 மட்டும் தனியா போடுவாங்க, சில பேர்லாம் குரூப் 2 மட்டும் தனியா போடுவாங்க. அப்படிலாம் வேணாம், எனக்கு அது போறதுக்கு 2 செகண்ட் ஆகும். குரூப் 2 குரூப் 4 ரெண்டும் சேர்த்து கம்பைண்டா குரூப் 2 பிலிமினரி பிளஸ் குரூப் 4 அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இதுல நீங்க ஜாயின் பண்ணா 7200859429 இந்த நம்பருக்கு மெயின் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணுங்க. கரெக்டா இன்னும் 21 பேர் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. நீங்க வேமா சீட் லாக் பண்ணிக்கோங்க. நான் முதல் நாள் சொன்னதான் இப்ப சொல்றதான் எப்பயும். நான் 100 ஸ்டூடெண்ட்ஸ் மேல நான் எடுக்கிற மாதிரி இல்ல. நீங்க வேமா ஜாயின் பண்ணிக்கோங்க, என்கொயரி பண்ணிக்கோங்க. நானே பேசுறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்கிட்டே பேசுங்க. நம்பி வாங்க, கட்டாயமா வேலையை வாங்கிட்டு போவீங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ரைட் அடக்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். திஸ் ஒன் ஃபார் யுவர்ஸ். இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சிருந்தது. சோ இன்னைக்கு தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். which means homework and punishment நிறைய பேருக்கு தெரியறது இல்லடக்கன்னா.
சோ நீங்க தான் நிறைய பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உங்க வீட்ல என்ன அப்படின்னா முக்கியமா இருக்கக்கூடிய தங்கைகள் ஒரு தம்பிமார்கள்லாம் இருக்கிறாங்க, படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் வீடியோ கொண்டு போய் சேருங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் ஒன் மேன் ஆர்மி ஒரு ஆள் கத்திக்கிட்டு இருக்கிறான், நம்பி வாங்கடா அப்படின்னு சொல்லி நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். அது நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க நான் நம்புறேன். சோ அதெல்லாம் வீடியோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு செம்மையான ஒரு வீடியோ ஒரு அப்டேட் ஒன்னு இருக்கு. என்ன சார் அப்படின்னா, இன்று இரவு இன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேக்ஸ் ஷார்ட்கட் சீரிஸ் பார்ட் 3 வீடியோ இருக்கு ரைட்டா. அது நல்ல வரவேற்பு இருக்கு, அது நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. அதுக்கு அடுத்து கட்டாயமா இப்ப லைவ்ல பாத்துருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அகைன் ஆஃப்லைன்ல பாக்க எல்லாருமே இன்று இரவு 8 மணிக்கு 8 நாங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப நம்புவோம். 8:08க்கு நம்மளுடைய சேனலுக்கு வந்துருங்க. ஒரு வீடியோ அப்டேட் பண்றேன், அந்த வீடியோ என்னங்கிறது மட்டும் பாருங்க. சோ சர்ப்ரைஸ், ஓகே சர்ப்ரைஸ் ஓகே. 8:08க்கு ஷார்ப்பா நம்ம வீடியோக்கு வந்துட்டீங்கன்னா போதுமானது. கட்டாயமா வரணும். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் புதுசா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க வரணும். 2.0 ஸ்டேட் ரேங்க்ல ஜாயின் பண்ணிக்க ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க வந்தே ஆகணும். சரியா கண்ணா? சோ once again war will be started on April 23rd. ஓகே, சோ அதுவும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சரி ரைட் ராகனா, உள்ள போயிடலாமா? சோ அது பாக்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் மட்டும் நான் உங்ககிட்ட பேசணும். நான் கிளாஸ் முடிச்சுட்டு நான் பேசுறேன் ரைட்டா. மேல எனக்கு ஹெட்லைன் பாத்தீங்கன்னா தெரியும், INM அப்படின்னு சொல்றேன், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஆக்சுவலா TNPSC பிளாட்ஃபார்ம்ல INM-க்கு தனியாவும் ஹிஸ்டரிக்கு தனியாவும் ஒரு பேட்டர்ன் வச்சிருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா புது சிலபஸ்ல INM-ஐயும் ஹிஸ்டரியும் ஒரே இதுக்குள்ள போய் இருந்தாங்க, போங்க 2 பேரும் அடிச்சு சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2லையும் சேர்த்து 10 கேள்வி கேட்பாங்க, 15 மார்க் ரைட்டா. 10 கேள்விகள் அந்த INM மற்றும் ஹிஸ்டரியில இருந்து வரும். இதுல ஹிஸ்டரியில 4 கொஸ்டின் தான் வரும். அத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சாலே போதுமானது. INM-ல இருந்து மட்டுமே 6 கொஸ்டின்ஸ் வரும். அந்த 6 கொஸ்டின்ஸ்ல 1ஓ 2ஓ இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோல இருந்து வந்துரும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோல இருந்து வந்துரும். என்ன சார் பிரச்சனை, INM-னா என்ன சார், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க. ஒண்ணும் கிடையாது ரகனா. 1885ல இருந்து 1947 வரைக்கும் 885ல இருந்து 1947 காலகட்டத்தை தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம் சொல்லும். அதுல கொடுக்கப்பட்ட இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் கட்டாயமா குரூப் 4ல உறுதியா ஒரு கேள்வி உண்டு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால நான் எடுத்துறேன். அந்த டைம் லைன்ல நானும் பார்த்தேன் 25ல கொஸ்டின்ஸ் நான் ஒரு ரெஃபர் பண்ணிட்டே வர்றப்போ ஒரு பேட்டர்ன் வந்துகிட்டே இருக்கு. ஒரு பேட்டர்ன் ரவுலட் சட்டம் அகைன் ஒத்துலாம் இந்த பேட்டர்ன் வந்துகிட்டே இருக்கு. எங்கடா இருக்குன்னு பார்த்தா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல இருக்கு. எங்க லாஸ்ட் பேஜ்ல இருக்கு. 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்ல லாஸ்ட் பேஜ்ல டைம் லைன் சொல்லிட்டு ஒரு காலக்கோடு கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து மேட்ச் போலவங்க வரிசையா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி என்னதான் இருக்குன்னே தெரியல ரைட்டா. அது ரிலேட்டடா நம்ம சம் மட்டும் பாத்துருவோம். சாரி, அது ரிலேட்டடா நம்ம கொஸ்டின்ஸ் பாத்துருவோமா? சோ அதுக்கடுத்து நான் போறப்போ நான் ஒரு லைன் சொல்றேன், அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, உள்ள போயிடலாம் மடக்கனா, வாங்கடக்கனா. இத ஹோம்வொர்க் இன்னைக்கு எடுக்கக்கூடிய இந்த டைம் லைன்ல இருக்கக்கூடிய இந்த இயர்ஸ எப்பயுமே எந்த காரணத்தை கொண்டு மறந்துடக்கூடாது. சரியாடக்கனா, ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அதனால ஸ்கூல் புக்கே கொண்டாட்டேன். இது எங்க சார் இருக்கு, அடுத்த கேள்வி கேட்பீங்கல்ல, இது எங்க சார் இருக்கு அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்ல லாஸ்ட் பேஜ்ல இருக்கும். போய் எடுத்து பாருங்க. லாஸ்ட் பேஜ்ல இந்த எந்த இது இருக்குது அப்படின்னா இந்த டைம் லைன் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, மறந்துடாதீங்க. சரி சார், நான் ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ நான் கிளாஸ் எடுக்கல, இயர்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ INM-னா என்ன சார் அப்படின்னா, எல்லாத்துக்குமே முன்னோடியா இருந்தது சென்னை மாகாணம்ங்க. ஓகே, எல்லாத்துக்குமே முன்னோடியா இருந்தது சென்னை ப்ரொவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன் சார் அப்படின்னா மிக பெரிய தலைவர்கள் எல்லாமே சென்னை மாகாணம்னா இப்ப நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவின் சில பகுதிகள், ஒடிசாவினுடைய கீழே இருக்கக்கூடிய போர்ஷன் மட்டும், அந்த இது எல்லாம் சேர்ந்ததுதான் சென்னை மாகாணம் சொல்லுவாங்க. அதுல ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு மாதிரி நடந்திருக்கும் ஒவ்வொரு விஷயம். என்ன சார், நம்ம சென்னை மகாஜன சபைன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சென்னை வாசிகள் சங்கம், அதாவது சென்னை மகாஜன சபா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கஜுலு லட்சுமியின் அரசு அவர்களால் தொடங்கப்பட்ட சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, இதெல்லாம் நிறைய விஷயங்கள். இதெல்லாத்தையும் சேர்ந்து ஒரு இந்தியா லெவல்ல முதன் முதலாக ஒன்றிணைக்கப்பட்ட அமைப்போட பேரு தான் இந்திய தேசிய காங்கிரஸ். இப்ப கிடையாது, இப்ப இருக்கிறதுல முன்னாடி. இதனுடைய தோற்றம் 1885. இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருக்குல்ல, இதனுடைய ஆதி அந்த மூலம் அப்படிங்கிற ஸ்டார்டிங் பாத்துட்டீங்கன்னா 1885. இந்திய ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், A.O. ஹியூம் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்போட பேர் தான். பாம்பேல தொடங்கி இருப்பாங்க, கல்கத்தால. இதுல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கைப்பட நோட்டுப்பட எழுதி நான் உங்களுக்கு கொண்டு வரேன். இப்ப இன்னைக்கான ஹோம்வொர்க் என்னன்னா, இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய அத்தனையுமே 2 டைம்ஸ் எழுதி அப்பா அம்மா கிட்ட சைன் வாங்கியிருக்கணும். சைன் வாங்காம நீங்க போகக்கூடாது. ரைட்டடாக்கனா? சரி, இதுல நடந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் மட்டும் நான் சும்மா சொல்லிடுறேன், அதை மட்டும் நீங்க கரெக்டா நோட் பண்ணி மைண்ட்ல படிச்சு வச்சுக்கோங்க. ரைட்டடாக்கனா? ஃபைன். சோ இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது என்ன சார், இந்திய தேசிய இயக்கத்தின் முக்கிய நிகழ்வுன்னு சொல்லிட்டு
அவன் 1900 தான் கொடுத்துருக்கான். ஏன்னா காந்திய காலகட்டம் வரும்ல, அதுல இருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸை கொடுத்துருக்காங்க. பாத்துருவோமா வாங்கடா. குட். 1905 வங்க பிரிவினை மற்றும் சுதேசி இயக்கம். சார் இங்கிலீஷ காணும், சார் இங்கிலீஷ காணும், சார் இங்கிலீஷ் எங்க சார் போச்சு, சார் இங்கிலீஷ காணும் சார். இந்த இருக்கு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அண்ட் சுதேசி மூவ்மெண்ட். இந்த பிடிஎஃப், இந்த புக்கோட இந்த லெசன்ஸோட பாயிண்ட்ஸ் நம்மளுடைய சுபா லேர்னிங்ஸ் அபிஷியல் சொல்லக்கூடிய உங்களுடைய என்ன பண்ணிடுறேன்னா லேர்னிங்ஸ் டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவேன். ரைட்டா, பாத்துக்கோங்க. யாரும் ஜாயின் ஆகலன்னா ஜாயின் ஆயிக்கோங்க. ரைட். 1905 வங்க பிரிவினை சுதேசி இயக்கம் இரண்டுமே தொடங்கப்பட்ட அமைப்பு. ரெண்டையுமே டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்டாச்சு. ரைட்டா, 5 பேரு வங்காளத்துல போய் சுய தொழில் பார்க்க போயிருக்கிறாங்க. முடிஞ்சு போச்சு, வேற எதுவுமே பண்ண ஷார்ட்கட் அவ்வளவுதான். 5 பேர். எத்தனை பேருடாக்கன்னா 5 பேரு வங்காளத்துல போயிட்டு என்ன பண்ண போயிருக்கிறாங்கடாக்கன்னா வேலை பார்க்க கிளம்பி போயிருக்கிறாங்க. சுய தொழில். ஏன் சார் சுய தொழில்னு சொல்றீங்க அப்படின்னா இந்த சுதேசி இயக்கத்தை சுய தொழில் மாத்திக்கோங்க. சுதேசி இயக்கம்னா சொந்த நாட்டில் உற்பத்தி, நம்ம நாட்டுல உற்பத்தி, மேக் இன் இந்தியா நம்ம சொல்றோம்ல, அதுதான் அந்த காலத்துல இருந்திருக்கு. ரைட்டா, இதுதான் 1905 முடிஞ்சு போச்சு. ரைட்டா, அடுத்து இது எத்தனை பேர் போனாங்க சார்? 6 முஸ்லீம் பேர் போயிருக்கிறாங்க. எத்தனை பேர் போயிருக்கிறாங்க அந்த வேலையை பார்க்க? 6 முஸ்லிம் நண்பர்கள் போயிருக்கிறாங்க. ரைட்டாடா கண்ணா, சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா, அங்க போன இடத்துல பாத்துட்டீங்க அப்படின்னா 2 பேர் சண்டை போட்டு உழுகுறாங்க. அதுதான் ஒரு பிளவு ஏற்படுது. தட்ஸ் கால் சூரத் பிளவு. 1907. அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றீங்க மைண்ட்ல வர்றத. 5 பேர் வங்காளத்துல போய் சுயதொழில் பண்ண போறாங்க. 6வது ஆளா ஒரு முஸ்லீம் ஆள் வராரு அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. 6வதா வந்து ஒரு சண்டையை ஏற்படுத்துறாரு. அதுதான் சூரத் பிளவு 1907. ரைட்டா, குட். அடுத்த பாயிண்ட், இவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு யாரு இவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு விண்டோ மார்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளியுறவுத்துறை செயலராகவும் இந்திய அரசு பிரதிநிதியாகவும் இருக்கக்கூடிய மிண்டோ மற்றும் மார்லி 2 நபர்கள். 2 பேரும் ஒரு ரீஃபார்ம், சண்டைலாம் போடாதீங்க, உங்களுக்கு நான் அலவன்ஸ் கொடுக்குறேன், இந்தாங்க முஸ்லீம்கள் உங்களுக்கு என்ன முஸ்லீம்களுக்கு ஒன்று தனி தொகுதி வேணுமா இந்தாங்க வச்சுக்கோங்க, போங்க சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி எத்தனை தொகுதி கொடுக்குறாங்கன்னா 9 தொகுதி கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். இனிமேல் ஜெத்தாலும் மறக்க மாட்டாங்க நம்ம பசங்க. எப்பரா சூப்பர் சார். சோ 5 வங்க பிரிவினை, 5 பேர் சேர்ந்து வங்காளத்துல சுய தொழில் தொடங்க. சுய தொழில்னா சுதேசி இயக்கத்துல போறாங்க. 6வது ஆளா முஸ்லீம் ஆள் உள்ள ஒரு ஆள் வராரு, சண்டை போட்டுட்டு 6வது அதான் முஸ்லீம் லீக் கட்சி, அதுதான் 1906. 2 சண்டை போடுறாங்க. அதுதான் சூரத் பிளவு. அதுக்கு அடுத்த வருஷம் கடைசியா 9, அதாவது மீண்டும் மார்லி சீர்திருத்தம் 1909. சரி இந்தா போங்க சண்டை போடாதீங்க, உங்களுக்கு 9 தொகுதி கொடுத்துறாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரீஃபார்ம் பண்ணி முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுக்கப்பட்ட ஆண்டு அதற்கான சீர்திருத்தம் இண்டோ மார்லி சீர்திருத்தம். ரைட்டா, குட். இது ஒரு செட்டா நம்ம வச்சுக்கலாம். ரைட்டா, என்ன ஆச்சுன்னே தெரியல வாஞ்சிநாதனுக்கு. ஏன்னா வெள்ளக்காரங்களை பார்த்தாலே சுட்டு கொல்லணும் போல தெரிஞ்சிருச்சு. எனக்கு இருக்கிற கோவம் தான் உங்களுக்கு இருக்கும். வெறும் 100 பேரை வச்சுட்டு துணியை தூக்கி போட்டு வியாபாரம் பண்ண வந்த ஒரு கம்பெனியோட மோசமானவங்க 400 வருஷம் இந்தியாவே அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. நம்ம மக்கள் எல்லாருமே வறுமையில வச்சிருக்கிறாங்க. நம்ம மக்கள் எல்லாத்துக்குமே மைதா மாவை குனிச்சு இந்த புரோட்டாங்கிறத ஒண்ணு இம்ப்ளிமெண்ட் பண்ணதே அவங்க தான், வேற யாருமே கிடையாது. அப்போ மதுரை புரோட்டா அப்படிமா ஏலை புரோட்டா மைதாவே கொண்டு வந்தது அவங்க தான். எதுக்கு மைதா கொண்டாந்தாங்க தெரியுமா? பஞ்ச காலத்துல ஏற்படுறப்போ பசியை தவிர்ப்பதற்காக அந்த மைதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஓகே, சரி, ஓகே, ஃபைன். பாருங்க. சோ 1911 ஆஷ் படுகொலை, ராபர்ட் ஆஷ் படுகொலை வாஞ்சிநாதன் அவர்கள் மணியாச்சி ரயில் நிலையத்துல வச்சு போட்டு தள்ளி, ஏன்டா பிக்காளிப்பால எங்க ஊர்ல வந்துட்டு எங்களையோட மிரட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி வச்சு சுட்டு டாப்பக்கம் சுட்டுட்டு போயிட்டே இருந்தார். இந்த கோயில்பட்டி தாண்டதுமே அப்படி திருநெல்வேலி போற வழியில இருக்கும். ரைட்டா, 11 அப்படிங்கிறது ஆஷ் படுகொலை. என்னடாக்கன்னா ஆஷ் படுகொலைங்கிறது 1911. ரைட்டா, இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் ஆஷ் படுகொலை இந்த வாஞ்சிநாதங்கிறது 2 பேர், அதான் 2-1 நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா, 1911 முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். வெரி குட். ரைட்டா, சரி. அடுத்து இந்து மகாசபையின் முதலாவது மாநாடு ஹரித்வாரில் நடைபெற்றது. ஓகே, தி ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்து மகாசபா which been held in ஹரித்வார். அவ்வளவுதான். இந்து மகாசபையினுடைய முதன்மை மாநாடு. இது குரூப் 1ல கேட்ட கொஸ்டின். இது குரூப் 1ல கேட்டதுடாக்கன்னா இது குரூப் 1 கொஸ்டின்ல கேட்கப்பட்டது. ரைட்டாடாக்கன்னா குட். அடுத்து என்ன பண்றாங்க? நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச அன்னிபெசன்ட் அம்மையார் அவங்க அயர்லாந்துல ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்துறாங்க. அந்த விஷயம் என்ன சார் அப்படின்னா தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த என் நாடு இதே மாதிரி தான் விடுதலை படிச்சு, அப்ப நான் இந்தியாவுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க தான் யார் எடுத்தாங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார் அப்படிங்கிறவங்க. இந்தியில இருந்து இந்தியாவுக்கும் அயர்லாந்துக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு கிலோமீட்டர்னா 16 கிலோமீட்டர் தான். எவ்வளவு? 16 கிலோமீட்டர் தான். இந்த இருக்கு, இதுதான் அந்த 16 கிலோமீட்டர். என்னடாக்கன்னா சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி எப்படி நீங்க சைட்ல இப்ப நான் சொல்றேன்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சைட்ல நோட் பண்ணி அந்த வார்த்தை எழுதி வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கும் அயர்லாந்துக்கும் தூரம் 16 கிலோமீட்டர். அவ்வளவுதான் எழுத வேணாம், அப்படி எழுதி வச்சுக்கோங்க. ரைட்டாடாக்கன்னா சரி. அந்த அயர்லாந்து பெண்மணி
பெரிய லக்கி உள்ள பெண்மணி. என்னடாக்கன்னா பெரிய லக்கு. ஏன்னா அயர்லாந்துக்கே ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெரிய லக்கு தானே. அதுதான் லக்னோ உடன்படிக்கை. அதுதான் லக்னோ உடன்படிக்கை. ஏங்க அப்பா, இவ்வளவுதானா? இவ்வளவுதான். இதை போயிட்டு எது ஷார்ட்கட்டா படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. முரட்ட ஷார்ட்கட்டு. அவ்வளவுதான். 1916. இப்ப நம்ம பசங்க எப்பயா மறப்பாங்க, அயர்லாந்துக்கு இந்தியாவுக்கு தூரம் எவ்வளவு தெரியுமாடா? அது இத்தனை மைல். அதெல்லாம் 16 கிலோமீட்டர் தான். லக்கி உள்ள பெண்மணி தான் யாருடாக்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். மறக்கவே மாட்டாங்க. ரைட்டா, குட். அடுத்து காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து திரும்பி முதலாக ஒரு போராட்டத்துல ஈடுபடுறாரு. அதுதான் சம்பரான் இயக்கம். என்னடாக்கன்னா 17 சப்பு 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 சப்புன்னு 17 அரை விட்டா எப்படி இருக்கும்? அவ்வளவு அப்படியே எழுதி வச்சுக்கோங்கடாக்கண்ணா. சப்பு 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 சப்புன்னு எத்தனை அரைடாக்கண்ணா? 17 அரை விட போறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அப்படியே ஃப்ளோல வருதுங்க. ப்ரிப்பேர் எல்லாம் கிடையாது. அப்படியே ஃப்ளோல வருது. சப்பு 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 சப்புன்னு பாருங்க. இப்ப பாருங்க, டக்கு டக்குன்னு அடிப்போமா? சரி, ரைட். எத்தனை பேர் சேர்ந்து வங்காளத்துக்குள்ள உள்ள போய் பிரிவினையை கொண்டு வராங்க? 5 பேர் சேர்ந்து. இது ஒரு ஷார்ட்கட்டுக்காக, என்ன வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. 5 பேர் உள்ள போறாங்க. எதுக்கு? சொந்த தொழில் வேலை பார்க்க போறாங்க. 6ஆவதா முஸ்லீம் லீக்னு ஒருத்தன் உள்ள வாரான். சண்டையை போட்டுக்கிட்டே இருக்காங்க. 2 பேருக்கு பிளவு ஏற்படுது. 7ல அகைன் இந்த மிண்டோ மார்லி பாக்குறாரு. இருந்தாங்க உங்களுக்கு ஒரு 9 தனி தொகுந்தா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துறாரு. முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்ன? 11 2 ஆஷ் அப்படியே டன் 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 திருப்பாச்சியில விஜய் வர்ற மாதிரி அப்படியே அந்த மியூசிக்க போட்டுட்டு ரெண்டு வாஞ்சினா அப்படியே வர்ற மாதிரி. அதான் அத ஒண்ணு அதுதான் ஆஷ் படுகொலை போட்டு பொழந்துட்டாட்டுங்க. அதுதான் பாயிண்ட். ரைட் அடக்கண்ணா. அடுத்த பாயிண்ட் 15 இந்து மகாசபையின் முதலாவது மாநாடு ஹரித்வார். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 அயர்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் டிஸ்டன்ஸ் 16. இது தெரியாதா? போங்கடா லூசு பயில, டே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். 16 கிலோமீட்டர். அதை விட ரொம்ப முக்கியம் என்னடாக்கண்ணா, 16 கிலோமீட்டருங்கிறது அவங்க லக்கி உள்ள பெண்மணி. கரெக்ட் தானடாக்கண்ணா? லக்கி ஒண்ணு. சப்பு சப்புன்னு 17 அரை வேணுமா வேணாமா? அவ்வளவுதான். எப்படி சப்பு சப்புன்னு? நான் நிஜமாவே ஆஃப்லைன்லாம் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா படிக்க வச்சு பயத்திலே நீ உங்களை படிக்க வச்சிருவேன். ரைட்டா? சோ 17 அரை அப்படிங்கிறது தான். ரைட்டா? ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட். அடுத்து மாண்டேகு செம்ஸ்போர்ட்ஸ் திருத்த சட்டம். என்னடாக்கண்ணா 19 இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மிண்டோ மார்லியையும் மாண்டேகு செம்ஸ்போர்டையும் ரொம்ப குழப்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, நான் சொல்றேன், நான் இப்ப வரைக்கும் அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிறேன். குண்டக்க மண்டக்க இந்த மிண்டோ மார்லிலாம் எழுத்து குட்டியா இருக்கு. அப்போ 9 தான் முன்னாடி வரும். 19 மாண்டேகு செம்ஸ்போர்டு என்ன பெருசா போகுது. அப்ப அதுதான் 19 பெருசு. மாண்டேகு செம்ஸ்போர்ட்னா 19 மிண்டோ மார்லினா 9. இதை மட்டும் ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. நான் இப்படிதான் ஞாபகம் வச்சிருக்கேன். பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. சரி, உங்களோட ஸ்டைல நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட் அடக்கண்ணா. சோ மிண்டோ மார்லி திருத்தம் 1909. மாண்டேகு செம்ஸ்போர்ட் 19 மிகவும் கேவலப்பட்ட ஜென்மமா இருக்கக்கூடிய வெள்ளக்கார பயவுலேக நம்ம மக்களை ஈவு இறக்கமின்றி 1 ரவுண்டு 2 ரவுண்டு 3 ரவுண்டு 4 ரவுண்டு கிடையாது. நேற்று கண்ட பேஸ்ல பார்த்தோம். மைக்கேல் ஓவன் டயரும் ஜெனரல் ரெஜினால் டயரும் ஜெனரல் ஆர்டர் பண்ணி மைக்கேல் ஓவன் டயர் ஃபயர் பண்ண 1650 ரவுண்டு குண்டுகள் முழங்க, குண்டுகள் நம்ம மக்கள் குழந்தைகள் பெண்கள் மேல பாய்ந்து மார்பிள் எல்லாம் பாய்ஞ்சு பின்னாடி வெளியில போய் அந்த இமேஜஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு வக்கரம் பிடிச்சவங்களா, இவ்வளவு வக்கரம் பிடிச்சவங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இருக்கும். ஓகே, ஜாலியன் வாலாபாக் படுகொலை ரவுலட் சட்டம் இயற்ற முக்கியமான காரணம். யாருனாலும் எந்த காரணம், இப்ப என்ன இருக்காங்க டபக்குன்னு போலீஸ் தூக்கிட்டு போய்க்கலாம், உங்களுக்கு இருக்கிறதா உங்களை வீட்டுல இருந்து டபக்குன்னு தூக்கிடும். அதுதான் ரவுலட் சட்டம். எந்த ஒரு காரணமும் சொல்லாமல், ஐஸ் கேக்குதாடாங்கண்ணா? எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் உங்களை கைது பண்ணிட்டு போறக்கூடிய சட்டம் தான் ரவுலட் சட்டம். தட் இஸ் கால் 1919. மறந்துடாங்கடாக்கண்ணா. ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இதெல்லாம் ஷார்ட்கட்லாம் வைக்க வேணாம், அது நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிறது 1919 ரவுலட் சட்டம். ஏன்னா அந்த ரவுலட் சட்டம் போட்டதுனால அங்க பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஊர் தலைவர் சாய்புதீன் கிச்லு அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? டாக்டர் சாய்புதீன் கிச்லு அண்ட் இன்னும் ஒரு ஆள் யாரு, அது சத்யபால் மாலிக் அண்ட் சாய்புதீன் கிச்லு சம்திங், 2 பேரு. அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணனால அங்க எல்லாருமே கூடுவாங்க. ரைட்டா? அச்சோ பாவம். இன்னைக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு மசக்காரா இருக்கு. கிட்டத்தட்ட நூற்றாண்டுகள் கலந்திருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஒரு நூற்றாண்டு கடந்திருக்கு. சரிடாக்கண்ணா? சோ நோட் பண்ணிக்கோங்க. 19 கரெக்டா? இதை பார்த்துட்டு தான் காந்தி கொய்யால இனிமேல் இவங்களுக்கு என்ன கேட்டாலும் நோ தாண்டா சொல்லணும். இது வரைக்கும் நம்ம ஆமான்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம், எந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம்? இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நோ தாண்டா சொல்லணும்னு சொல்லிட்டு ஒத்துழையாமை இயக்கத்தை 1920 ஸ்டார்ட் பண்றாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. 1920 ரைட்டடாக்கண்ணா? சோ இவ்வளவுதான் பாயிண்ட். சோ 16ல இருந்து 20 வரைக்கும். 16னா அயர்லாந்து தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ரா, சூப்பர்டா ஹோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அயர்லாந்துல இருந்து வீட்டுக்கு வரக்கூடிய இந்தியாவுக்கான ஹோம் 16 கிலோமீட்டர் தாண்டா. அதுல ஒரு லக்கி பெண்மணி தான் யாருப்பா, அவங்க பேர் என்ன, அன்னி பெசன்ட் அம்மையார். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. 19 19ல 3 இன்சிடென்ட் சொன்னாரு.
ஒன்னு ரவுலட், ஜாலியன் வாலாபாக் படுகொலை பை த சேம் டைம் பெருசா இருக்குன்னு சொன்னாரு. 19 மாண்டேகு செம்ஸ்போர்ட் பெருசா இருக்கு. இதை குழப்பிக்காதீங்க, இனிமேல உங்களுக்கு குழப்பாது. 20 ஒத்துழையாமை இயக்கம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. ரைட்டடா கண்ணா? குட். கேரளால என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 21 பேர் சேர்ந்து, எத்தனை பேரு? ஒரு 21 பேர் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வெட்டி சாச்சாங்க. அவ்வளவுதான் மலபார் இயக்கம். மலபார் கழகம் 21 பேர். நான் கேட்பேன், ஷார்ட்கட் இதுதான், ஷார்ட்கட்டை சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 3 டைம் படிச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 3 டைம் 21 மலபார் 21 மலபார் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டா. 21 பேர் சேர்ந்து மலபார் போலீஸை விட்டு தீட்டிட்டாங்க. ரைட்டாடா கண்ணா? அதுதான் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1922 பிப்ரவரி 5 காந்தி அவர்கள் ஐயோ இவங்களை விட்டா வெளுத்து போடுவாங்க போல, இது சரிப்பட்டு வராது, இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆமா சௌரி சௌரா இன்சிடென்ட் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. உத்தரப்பிரதேசத்துல சௌரி சௌரா அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷனை உள்ள விட்டு கிராம மக்கள் விட்டு வீசிட்டாங்க. வெள்ளக்காரங்க எல்லாம் வெட்டி தீட்டுறாங்க. ஒருத்தலாம் அப்படியே மண்டை பிடிச்சு தூக்கி காட்டுறான், அப்படியே ஜெயகேன் அப்படிங்கிறாங்க போலீஸ். காந்தி மிரண்டாரு, நம்ம வேற அஹிம்சை கத்திக்கிட்டு இருக்கோம், இவனடா வெட்டி தூக்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வன்முறை கைவிட்ட ஆண்டு 1922. ஒத்துழையாமை இயக்கத்தை நிப்பாட்டிட்டாரு. ஐயோ வேணாயா, கொஞ்சம் அமைதியா மட்டும் இருங்கன்னு சொல்லிட்டு சௌரி சௌரான் இன்சிடென்ட் 1922. ரைட்டா கண்ணா? இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதுமானது. இப்ப இந்த பேஜை படிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 செகண்ட் ஆகுமா? 20 செகண்ட் டார்கெட். இப்ப 5 பேர் சேர்ந்து வங்காளத்து உள்ள போனாங்க. தனி நாடு, தனி தொழில தொடங்குறதுக்காக சுதேசி. 6வது முஸ்லீம் உள்ள வந்தாங்க. 2 பேரும் சண்டை போட்டாங்க, பிளவு ஏற்பட்டது. மாண்டேகும் செம்ஸ்போர்ட். ஐயோ அது பெருசு இல்லை, அப்ப அது இது வராது. அப்ப 9, அப்ப விண்டோ மார்லி எப்படி? அவ்வளவுதான், விண்டோ மார்லி சீர்திருத்தம், அவ்வளவுதான். ஒரு தனி தொகுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. திருப்பாச்சி படத்துல வர்ற மாதிரி, விஜய் வர்ற மாதிரி ஒரு 2-3 அதே மாதிரிதான் நம்மளால வாஞ்சிநாதன் வரையில காமிப்பாங்க. ஆஷ போட்டு தள்ளி அப்படி அடுக்கடுக்கா 1 அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் 16 மிகப்பெரிய லக்கி. 15 ஒரு மாநாடு நடைபெற்றது ஹரித்வார்ல, அகில இந்திய இந்து மகாசபைக்கான மாநாடு. ஓகே, ஃபர்ஸ்ட் மாநாடு. 16 மிக லக்கியஸ்ட் கேள்வி, அயர்லாந்து பெண்மணி, ஹோம் ரூல் மூவ்மெண்ட். அவ்வளவுதான். இது ஒரு பெரிய கஷ்டமாடாக்கண்ணா? நீங்களே சொல்லுங்க. 17 சப்புக்கு எத்தனை அறை விடணும்? 17 அறை விடணும். அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 19 ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை. பை த சேம் டைம் என்னடா கண்ணா ரொம்ப முக்கியமான விஷயம், மாண்டேக் செம்ஸ்போர்ட் பெருசா போகுது. 20 நம்மால ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. புரட்சிகரவாதிகள், அப்பெல்லாம் பாரதியார் கிட்டத்தட்ட நோய்வாய்ப்பட்டு இருந்த காலம். ஓகே, அதனாலதான் அந்த விஷயம் நமக்கு பெருசா வெளியில வரல, தெரியும்னு நினைக்கிறேன். நான் பாரதியார் பத்தி தனியா சொல்லுவோம். ஓகேடா கண்ணா? ஆஃப்டர் தட் 20 மாண்டேக் செம்ஸ்போர்ட். 21 நமக்கு தெரியும், 21 போலீஸ் சேர்ந்து விட்டு மலபார் என்ன சும்மா நினைக்கிறீங்களா? மலபார் போலீஸ் அப்படின்னு ஒரு கெத்த கேட்டுறாங்க. 22 ஒரு சௌரி சௌரா போலீஸ் ஸ்டேஷனை இடிக்கிறாங்க. ஒத்துழையாமை இயக்கம் கைவிடப்படுது. அவ்வளவுதான். எல்லாமே ஷார்ட்கட் வைக்க கூடாது. என்ன சில விஷயங்கள் நமக்கே மனசாட்சி இருக்கும்ல. இப்ப இதெல்லாம் நம்ம பசங்க ஒரு கோர்வையா கேட்ட டப்புன்னு அடிச்சிருவாங்க. என்னடா இப்ப எழுதிருவீங்கல்ல, வாங்க இது இவ்வளவுதானா சார் ஹோம்ஒர்க்? இல்ல நோட் செட் இருக்கு. எக்க போறீங்க. ஓகே சரி. அடுத்து நிறைய மோதிலால் நேரு அந்த ஹிஸ்டரி ரிலேட்டடா நம்ம தனியா பார்ப்போம். 27 சைமன் தூத்துக்குடி வருகை, 28 இந்தியாவுக்கு வருவாங்க, சென்னைக்கு வருவாங்க. அகைன் ஒவ்வொன்னா நடக்கும். நம்மாலு போறாக்கண்ணா தண்டி யாத்திரை. என்னடா கண்ணா? காந்தி அவர்கள் ஒரு 30 அடி தண்டி குச்சி எடுத்துட்டு போறாரு. எப்படி? தண்டி குச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தண்டி குச்சின்னு ஒண்ணு இருக்குங்க. தண்டி குச்சி எடுத்துட்டு எத்தனை அடி? 1, 2, 3 எல்லாம் கிடையாது. கோமணத்தை கட்டிக்கிட்டு மேல துணியை மட்டும் போட்டுட்டு டபக்குன்னு கிளம்பி போயிட்டு இருக்கு அப்படியே. ஓகே, தண்டி யாத்திரை அப்படிங்கறது கிளம்புறாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? என்ன நான் எல்லாம் பார்த்தா சொம்பல் மாதிரி தெரியுதா? பிறகுறண்ட ஆளுன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இருக்கக்கூடிய அங்க சபர்மதி ஆசிரமத்துல இருந்து இறங்குறாரு நம்ம ஆளு. யாரு? காந்திஜி அவர்கள். கடன்னு கிளம்பி உப்பு சத்தியாகிரகம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உப்புக்கு வரி விதிக்கிறாங்க, பேதியில போவான், உப்புக்கு போய் எவனாச்சும் பண்ணுவானாலே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி கிளம்பி போறாரு. ஆஃப்டர் தட் அதே ஆண்டுல முக்கியமா அந்த வட்டமேசை மாநாடுகள் நடந்தது. அது நம்ம ஐயனம்ல நம்ம பார்ப்போம். இதுல இருக்கிறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது அப்படியே கேட்கிறாங்க. ஓகே, அடுத்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் 31. என்னடா கண்ணா? காந்திக்கும் இர்வின் ஒப்பந்தம் என்னடா கண்ணா? 31 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வேற எதுவும் வேணாம். 31. ஆஃப்டர் தட் 32 வகுப்பாரி தொகுதி ஒதுக்கீடு அண்ட் பூனா ஒப்பந்தம். நமக்கு நல்லாவே தெரியும். செப்டம்பர் 24. என்னடா கண்ணா? செப்டம்பர் 24 1932 வகுப்பாரி ஒதுக்கீடு. நம்மாலு அங்க அம்பேத்கர் 3 வட்டமேஜான் மாநாளையும் கலந்துகிட்டு இருப்பா. அப்படி நம்மாலு 2வது வட்டமேஜை மாநாடு 31 நடந்ததுல மட்டும்தான் என்ன பண்ணுவாருன்னா கலந்துகிட்டு இருவாரு. யாரு? காந்திஜி அவர்கள்.
அம்பேத்கர் 3 நிலம் கத்தி என்ன ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி கொடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசி வாங்கிட்டு வருவாரு. நம்மால் விரிச்சுறாரு கீழே, சாகும் வரை உண்ணா விரதம், என்னன்னாலும் பண்ணுங்க எங்களுக்கு சாகும் வரை உண்ணா விரதம் அப்படின்னு சொல்லி அங்க உட்காந்துருவாரு காந்தி. ரைட்டா? ஐயோங்கிற மாதிரிதான் இருக்கும். என்ன செய்ய, தேச தலைவர் ஆயிட்டார் இல்லையா? ஓகே, சோ ஃபைன். அடுத்த என்ன, காந்தி அம்பேத்கரும் பேசி உடன்பட்டு தனி தொகுதி இருக்கு, எல்லா கேண்டிடேட்டும் இருப்போம், ஆனா அந்த இதுக்குள்ள தனி தொகுதி வச்சுக்கலாம், தனி தொகுதிக்குன்னு சொல்லி தனியா ஒரு சட்டம் வேணாம்னு சொல்லிட்டு, அதுதான் பூனா பேக்ட். பூனா தெரியும்ல, புனே, அங்க ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு காந்திக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் சமரசம் ஏற்படுத்தப்பட்டது. அதுதான் 1932. ரைட்டடா கண்ணா? மாகாணங்களில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை. பிரிட்டிஷ்காரன் இரட்டை ஆட்சி முறைன்னு சொல்லி கொடுத்துட்டான் கையில, இவங்க காங்கிரஸ்காரங்க தான் வாங்கவே இல்லை. எனக்கு ஆட்சி வேணாம்னு சொல்லிட்டு கடைசியா நமக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி 20ல இருந்து 37 வரைக்கும் ஆட்சி பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் அமைச்சரவை சென்னை மாகாணத்துல உள்ள வருது. யார முதலமைச்சரா போறாங்கன்னா ராஜாஜி அவர்கள் போறாங்க. நம்மால எடுத்ததுமே போடு சேல்ஸ் டாக்ஸ போடு, விற்பனை வரிய இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அதுக்கடுத்து இவங்க என்ன நினைச்சாங்க, ஏது நினைச்சாங்க தெரியல, பிரிட்டிஷ்காரங்க இந்த செகண்ட் வேர்ல்டு வார் 1939ல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. அந்த வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகாம இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரூப், இந்தியா இருக்கக்கூடிய படைகள் எல்லாத்தையும், ஆமா நாங்க தான் உங்களுக்கு ஆட்சி கொடுத்துட்டோம்ல, பின்ன என்ன நீங்க அடிமையாவே இருங்க, ஆனா உங்க ட்ரூப் எல்லாம் நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. இது காந்திக்கு சரியான கோவம். ஏழை, எங்க கிட்ட பெர்மிஷன் வாங்காம நீங்க எப்படி பண்ணுவீங்க, எங்க இந்தியாக்காரங்க நாங்க தான் தலைவர்கள் இருக்கோம், எங்க கிட்ட பெர்மிஷன் வாங்காம நீங்க ஏன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு காந்தி கோவப்பட்டு கத்தி, ஏய் போகடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அமைச்சரவை ஒட்டுமொத்தமா ராஜினாமா பண்றாங்க 39ல. ஏன், இரண்டாம் வேர்ல்டு வார் ஸ்டார்டிங்ல இந்திய படைகளை பயன்படுத்தியதற்காக, இந்தியர்களினுடைய அனுமதி இல்லாமல் அந்த போரில் இந்தியரும் பங்கேற்கும் அப்படின்னு சொன்னதுக்காக ஒட்டுமொத்தமா பண்றாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறிடுது. ஓகே, விச் மீன்ஸ் மாகாணங்கள் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை 37. ஓகேடா கண்ணா? சரி ஃபைன். அடுத்து வாங்கடா, ஆகஸ்ட் நன்கொடை. நம்ம எங்க போனாலும் 40 ரூபா கொடுத்துட்டு வர்றது என்னடா வழக்கம்? என்னடா கண்ணா நமக்கு என்னடா கண்ணா, எங்க போனாலும் 40 ரூபா கொடுத்துட்டு வந்துடும். அதுவும் லாகூர் போயிட்டோம்னு வச்சுக்கோ, எக்ஸ்ட்ரா ஒரு 40 ரூபா அந்த அப்படி இப்ப நான் கேட்பேன், டேய் லாகூர்ல எவ்வளோடா கண்ணா நன்கொடை கொடுத்தோம்னா 40 ரூபா கொடுத்தோம்னு சொல்லணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எவ்வளோடா கண்ணா லாகூர்ல எவ்வளோடா கண்ணா கொடுத்தோம் அப்படின்னா 40 ரூபா கொடுக்கணும். சார் வெயிட் பண்ணுங்க, நான் ஐஎன்எம் கிளாஸ் ஒட்டு மொத்தமா நான் யூடியூப்ல எடுத்து கொடுக்குறேன். நான் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்மிஷன் வாங்கி நான் எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா எல்லாமே பேட்ச்ல என்னால கவர் பண்றது பண்ணிடலாம். இந்த மெயினான இருக்கக்கூடிய அந்த 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஃபுல் ஃபிளட்ஜா நான் ஐஎன்எம்ல ஒரு ஃப்ரீ கிளாஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேடா கண்ணா? சிரிப்பு பாரு. ஓகே ரைட். 1940 நான் கேட்பேன், டேய் லாகூர்ல எவ்வளோடா பண்ணா, இப்ப கேட்கிறேன் அயர்லாந்துக்கும் இந்தியாவுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அடிக்கிறாங்க. சிரிப்பு பாரு. 16 கிலோமீட்டர். லாகூர்ல எவ்வளோடா கண்ணா நன்கொடை கொடுத்தோம்? 40 ரூபா. சேப்பா பி இப்ப எங்க பாகிஸ்தான் வந்து அப்படி பிளைட் டிக்கெட் வச்சுக்கோ, 40 ரூபா போ. சரி ஓகேடா கண்ணா? அடுத்து கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்திருக்கிறாங்கன்னா 1942ல வராங்க. ரைட்டா? ஒரு வெள்ளைக்காரங்க சேர்ந்து, ஓகே கரெக்டா பாருங்க, ஒரு வெள்ளைக்காரங்க கிப்ஸ். நீங்க கிரிக்கெட் பாப்பீங்களா? நிறைய கேர்ள்ஸ் தான் பாக்குறாங்க, கிரிக்கெட் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கால ஒரு மொட்டை போட்டு ஒருத்தன் இருப்பான் கிப்ஸ்ன்னு சொல்லிட்டு, அட்டி பிரிக்கிறான். தோனி இருக்கிறப்ப அந்த அவர் அப்படி. ஓகே, கிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு இருப்பாரு. ஓகே, பட்டாலே வெளியில தான், இல்லைன்னா அவுட். நம்ம ஒரு சேவாக் மாதிரி வச்சுக்கிறோமே, பட்டாலே பந்து வெளியில தான், இல்லைன்னா அவுட். ரைட்டா? அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம், வெள்ளைக்காரங்க, அதான் வெள்ளைக்காரங்கன்னா யாரு சார், இந்த கிரிப்ஸ்ன்னு சொல்லி ஒரு 3 பேர் சேர்ந்து இங்க இந்தியாவுக்குள்ள வராங்க. எந்த ஆண்டுனா 42. ஓகே வாடாக்கண்ணா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 42. இங்க பாருங்கடா கண்ணா, இங்க பாருங்க, 4 3 2 நோட் பண்ணிக்கோங்கண்ணா. 4 இந்த 4-2 இயர். ஓகே, 4-2 இயர். 3 வெள்ளைக்காரங்க சேர்ந்து, அதான் வெள்ளையனை வெளியேறக்கும் கிரிப்ஸ் தூதுக்குழும், 3 வெள்ளைக்காரங்க சேர்ந்து அந்த கிப்ஸ் அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க 42வது ஆண்டு உள்ள வராங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு பெருசா ஒண்ணும் போட முடியாது. வெள்ளையனை வெளியேறு இயக்கம் அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட காந்திஜி அவர்கள், ஒரு பயம் இங்க இந்தியாவில இருக்கக்கூடாது, ஒரு வெள்ளைக்காரன் பயம் உள்ள இங்க இருக்கக்கூடாது, அம்புட்டு வெளியில போங்கவே, அத்தனை பேர். அதுக்கு தான் நான் போடுறா குயிக் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் சொல்லி 1942 ஆகஸ்ட் 8ஆம் தேதி இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. போடுங்களான்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் இந்தியானா பாகிஸ்தானே சேர்த்து அப்போ புரட்சி வெடிச்சு ஒரு ஒட்டுமொத்த மக்களும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரே இடமாக வெள்ளையனை வெளியேறும் இருந்தது. தட் இஸ் கால் 1942. ரைட்டடாகனா? வெரி குட். அடுத்து 45 வேவல் திட்டம் மற்றும் சிம்லா மாநாடு. ரைட்டடாகனா? ஒரு 4-5 பேர் சேர்ந்து, எப்படி சைல எழுதிக்கோங்கண்ணா, ஒரு 4-5 பேர் சேர்ந்து வேவு பார்க்க சிம்லா போமா?
ஓகே, அங்க நிறைய நிறைய ஏதோ பண்றாங்களாம், போயிட்டு வருவோமா? ஒரு 4-5 பேர் சேர்ந்து வேவு பார்க்க வாரீங்களா வரலையா? என்னுடைய கேள்வி அதுதான். ஒரு 4-5 பேர் சேர்ந்து இப்ப எப்படி எழுதிக்கணும்னா, ஒரு 4-5 பேர் சேர்ந்து வேவு பார்க்க சிம்லா போறோம், வேவு பார்க்க சிம்லா போறோம், இப்படி எழுதுங்க. இத ஒரு 3 டைம் சொல்லுங்க, ஒரு 5 டைம் நடந்து போறப்ப சொல்லுங்க, பைக்ல பஸ்ல போறப்ப எங்க ஒரு 5 டைம் சொல்லி பாருங்க, முடிஞ்சு போயிடுச்சு. அவ்வளவுதான். இப்ப நான் கேட்பேன், டேய் 40 ரூபா நன்கொடையா கொடுத்துட்டு வாடா லாகூர்ல போயிட்டு, சே பாவண்டா பாகிஸ்தான் ரொம்ப நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். அவ்வளவுதான். 4-5 பேர் சேர்ந்து சிம்லாவுக்கு வேவு பார்க்க போறோம், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், முரட்டு ஷார்ட்கட். இவ்வளவுதான். எங்களுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது சார். ரைட் அடக்கண்ணா? சரி ரைட். கடைசியா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க போறாங்கன்னு சொல்லி அங்க கிளம்ப அட்லி சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க? அதுக்கு ஒரு 3 பேர் கொண்ட தூதுக்குழு அனுப்புறாரு, அதுதான் அமைச்சரவை தூதுக்குழு. ஓகே, சர் அலெக்சாண்டர், பெத்தி கிளாரன்ஸ் அண்ட் ஸ்டான்ஸ்போர்ட் கிரிப்ஸ், மொத்தம் 3 பேர் நினைக்கிறேன், ஐ திங்க் சோ. அந்த 3 பேர் சேர்ந்து 46ஆம் ஆண்டு தூதுக்குழு அப்படிங்கிறவங்க வராங்க. ரைட்டடா கண்ணா? எப்படி வராங்க? நேரடியா வந்து பேச வராங்க, சும்மா மறைமுகமாலாம் வரல. ரைட்டடா கண்ணா? நேரடியா வந்து பேச வராங்க. கரெக்டா பாத்துக்கோங்க. ரைட்டா? நேரடியா வந்து பேச, இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கிட்ட பேச 1946 அவங்க வந்து சேர்ந்துறாங்க. ரைட்டா? வந்து சேர்ந்து அவங்க சொன்னதுமே, நீங்க இன்டரிம் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எப்படி? இன்டரிம் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இடைக்கால அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்மளுங்க நம்ப மாட்டாங்க, நாங்க நம்ப மாட்டோம். நீங்க எங்களுக்கு நிஜமா சொல்றீங்க சுதந்திரமா? என்ன சொல்றீங்க? சுதந்திரம் கொடுக்க போறீங்களா எங்களுக்கா அப்படின்னு சொல்லி அவங்க நம்பகத்தன்மை இல்லாம சும்மா ஞாபகம் வச்சுங்க. சரிங்க, உங்களுக்காக இருந்தாங்க ஒரு இன்டரிம் பட்ஜெட் மாதிரி ஒரு இன்டரிம் கவர்மெண்ட்டை நீங்க ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்லிட்டாங்க? அந்த 3 பேர். எப்படி? கரெக்டா பாத்துக்கோங்க. அந்த தூதுக்குழு 3 பேர் சேர்ந்து வராங்க. 3 பேர் சேர்ந்து நேரடியா பேச வராங்க. பேச வந்து ஒரு இன்டரிம் கவர்மெண்ட்டை நீங்க ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது தெரியாம அங்க கப்பல் படையில வெள்ளனே வெளியேறு, வெளில போங்க, கப்பல் படை, ராயல் கப்பல் படைன்னு ஒரு கழகம் இருக்கும். சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு கத்துவாங்களே, வருங்கால முதலமைச்சர் வாழ்க, வருங்கால பேய் அமைச்சர் வாழ்க வாங்க, சில பேர் கத்துவாங்களே, அது மாதிரி கப்பல் படையில இருக்கிறவங்க கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட்டா? ராயல் கப்பல் படையில ஒரு கழகம் இருக்குது. ரைட் அடக்கண்ணா? இனியோட கூடுங்க, இந்தாங்கடா இனியோட கூடுங்க. சோ ராயல் கப்பல் இதெல்லாம் நான் சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதா சொல்றேன். ரைட்டா? சோ 46ஆவது ஆண்டு 4-6 இந்த இதுல என்ன சார் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க போறீங்கன்னா, அப்படியே சேர்த்து படிங்க. இங்க பாருங்க, 4-5 பேர் சேர்ந்து வேவு பார்க்க சிம்லாவுக்கு போறோம். 45 முடிஞ்சு போச்சு. சிம்லா மாநாடு, வேவல் பிரபு, அவ்வளவுதான். அடுத்து வேவல் திட்டம். ஓகே, அடுத்த பையன் 46ல ஒரு 3 பேர் சேர்ந்து வராங்க. அமைச்சரவை தூதுக்குழு வந்து நேரடியா பேசுறாங்க. நேரடி நடவடிக்கை, மக்கள் இடைக்கால அரசாங்கம் ஃபார்ம் பண்ணணும். இது தெரியாம ராயல் கப்பல்களை இது அப்படியே ஒரு கோரியை எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான்டா கண்ணா, முடிஞ்சு. ரைட்டா? So after that 1947 இந்தியா விடுதலை அடைதல், 1950 சுதந்திரம். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இதுவரை தெரிஞ்சா போதும், முடிஞ்சு போச்சு. இப்ப நான் நடத்திருக்கிறேன்னா ரொம்ப புஷ்னா 20 மினிட்ஸ் தான், காமனா தான் இருக்கு. இவ்வளவுதான் படிக்கிறது. இந்த படிக்கிற பேட்டர்ன், படிக்கிற ஸ்டைல மட்டும் மாத்திருங்க. இப்ப நீங்களே பார்க்காம சொல்லுவீங்க ஓப்பன் சேலஞ்ச் பெட்டு பாப்போமா? ரைட் அடக்கண்ணா? ஓப்பன் சேலஞ்ச் நான் 85ல இருந்து 90 நான் சொல்லல, 900 வரைக்கும் நான் சொல்லல. 900ல இருந்து 1947 50 வரைக்கும் சொல்லி. இப்ப கடன்னு பாப்போமா? 5 பேர் சேர்ந்து அப்படியே திருச்சி எந்திரிச்சுக்கோண்ணா, ஸ்டாண்ட் பைஸ் எந்திரிச்சுக்கோங்கண்ணா. எந்திரிச்சாச்சா? ஃபைன். 5 பேர் சேர்ந்து வங்காளத்தில் உள்ள போயிட்டு தனியார் தொழில் சுதேசி நிறுவனம் 6ஆவதா ஒரு ஆள் அவதான் முஸ்லீம் லீக் உள்ள வாராங்க. 2 பேருக்கு சண்டை, அதுதான் சூரத் பிளவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரத் பிளவு 2 பேருக்கு சண்டை போடுறாங்க. மிண்டோ மார்லி பார்த்து, மிண்டோ மார்லியா மாண்டே எக்ஸாம்ஸ் போட, ஐயோ மாண்டே எக்ஸாம்ஸ் போனா பெருசுரா அங்க போயிருந்தா, அப்ப குட்டியா இருக்கு, அப்ப மிண்டோ மார்லி. அவ்வளவுதான். 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டு என்ன பண்றாங்க? நாங்க தொகுதி வச்சுக்கோன்னு சொல்றாங்க. திருப்பாச்சி வாஞ்சிநாதன் 11 டிங் 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 அப்படின்னு உள்ள வராரு. ஆஃப்டர் தட் 15ல ஒரு இந்து மகாசபையினுடைய மாநாடு பார்த்தோம்னா ஹரித்வார். அப்படி சிரிச்சுட்டே சொல்றாங்க. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. 16 சார் இந்தியாக்கா அயர்லாந்துக்கு தூரம் சார். அவ்வளவுதான், இந்தியாக்கா அயர்லாந்துக்கு தூரம். எவ்வளவு பெரிய லக்கியஸ்ட் பெண்மணி தான் சார் நம்மளோட அயர்லாந்து பெண்மணி. அவ்வளவுதான், லக்னோ உடன்படி. இவ்வளவுதான்டா கண்ணா, பெருசாலாம் இல்ல. 17 எத்தனை அறை வேணும் கரெக்டா சொல்லுங்க. நீங்க என்ன எத்தனை அறை அரைப்பீங்க சொல்லுங்க. சார் எங்களுக்கு ஒரு 1000 அறை இறணும் ஆசை தான் சார். கண்ணா தாங்காது, 17 போதும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நீங்க ஒரு 17 விட்டுக்கோங்க போதும், ஒழுங்கா நடத்துவாங்க. 19ல 3 விஷயம் பெருசா இருக்கு. மாண்டேக சென்ஸ்போர்டு, ரவுலட், ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இதை வச்சுதான் 20ல காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பிச்சாரு. இது ஊடால இவ 2 பேர், ஒண்ணு மலபார்காரங்க 21 பேர் சேர்ந்து போலீஸை வெட்டி தூக்குறாங்க. 22 போலீஸ் ஸ்டேஷனே எரிக்கிறாங்க சௌரி சௌரால, உத்தரப்பிரதேசம். முடிஞ்சு போச்சு. 30 இதெல்லாம் பார்த்துட்டு காந்தி என்ன செய்றீங்க, என்ன எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி உப்புக்கே வரி விதிக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு
உப்பு சத்தியாகிரகம் தண்டி யாத்திரையை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார் 1930. அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. பெருசா பெரிய விஷயம்லாம் இல்ல. ரைட் அடக்கண்ணா. சரி, அடுத்து 31 காந்திக்கும் இர்வினுக்கும் ஒப்பந்தம். இர்வினா யார் சார்? அப்ப இருக்கக்கூடிய கவர்னர். 2 பேருக்கு ஒப்பந்தம் ஆகி சரி நம்ம டீலிங்க ஸ்மூத்தா போய்க்கலாம், உங்களுக்கு நமக்கும் பெரிய பார்க்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சு 32 அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்திஜி அவர்களுக்கும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. நான் ஃபுல் டீட்டெயிலான டெப்தான கிளாஸை நான் ஃப்ரீ கிளாஸை அடுத்த சீரீஸை நான் ஆரம்பிக்கிறேன். சரியாடாக்கண்ணா? சூப்பரா இருக்கும் டாக்கண்ணா, ஒவ்வொரு பாயிண்டும் சூப்பரா இருக்கும். ரைட்டா? குட். 35 இந்திய அரசாங்க சட்டம் போட்டு 37 காங்கிரஸ் வந்துட்டாங்க. ஆக்சுவலா 19 இரட்டையாட்சி முறை வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க சென்னை மாகாணத்துல. 37 திருப்பி ராஜாஜி தலைமையில ஒரு காங்கிரஸ் அமைச்சரை வந்துறாங்க. 2 வருஷம் தான். 2 வருஷத்துல தலைவர் விற்பனை வரியை போன்றுவாரு, குலக்கல்விங்கிற ஒரு விஷயத்த முன்னிலைப்படுத்துவாரு. ஆனா சுதந்திரத்துக்கு அப்பவும் சுதந்திரத்துக்கு முன்னாடியும் இருப்பாரு. நான் எங்க அப்பா செப்பல் தொழிலாளினா நானும் செப்பலா பிழைக்கணும், எங்க அப்பா சாக்கடை அல்றானா நானும் சாக்கடை அள்ளணும், நான் எங்க அப்பா என்ன தொழில நான் அது என்னது இது தப்பு இல்ல. இதை காமராஜர் அவர்களே எதிர்த்தாங்க, அது 2வது வரல, அதுக்கடுத்து தான் அவர் சிஎம்மா மாறினாரு. ஓகே. 39 முக்கியமான ஒரு விஷயம் என்னடாக்கண்ணா, சூப்பரான ஒரு விஷயம். ஐயோ காங்கிரஸ் அமைச்சரே பதவி விலை 37 ஆகி 39 வெளியில போயிட்டாங்க. ரைட்டடாக்கண்ணா? 40 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டா என்ன போயிடணும், அவ்வளவுதான். நன்கொடை இருந்தா போ பாகிஸ்தான் லாகூர்ல, சரி போ வச்சுக்கோ போயிட்டு வா, அவ்வளவுதான். 42 சூப்பரா நம்ம பார்த்தோம். என்னடாக்கண்ணா? வெள்ளையனே வெளியேறி இயக்கம் ஞாபகம் இருக்கா? வெள்ளையனே வெளியேறி இயக்கம் கிரி 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 நான் தாண்டா கிரி வெள்ளையனே வெளியேற. சோ வெள்ளைக்காரன் ஒரு 4 பேரு, அவன் 4 2 42 தானே நடக்கணும். சோ 42 இதுக்கு மட்டும் அமைய மாதிரி ஷார்ட்கட். சரி பரவாயில்ல, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 42 கிரி 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 இனிமேல் உங்களுக்கு கிரி வளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க, விச் மீன்ஸ் 42. சோ 45 4-5 பேர் சேர்ந்து வேவு பார்க்க சிம்லா போறாங்க, அவ்வளவுதான். 46 சூப்பரான ஒரு விஷயம். 46 என்னடாக்கண்ணா? ஒரு 3 வெள்ளைக்காரங்க நேரடியா மக்களை பார்க்க இருந்தாங்க, உங்களுக்கு இடைக்கால அரசாங்கம் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அங்க இருந்தவங்க இனிய தமிழ் மக்களே அப்படின்னு கத்துவாங்க, அது மாதிரி கலைக்கத்துல ஈடுபடுறாங்க அவங்க ஒரு குரூப். ஓகே. சோ 47 which means 46 கழகம். 47 இந்தியா விடுதலையாகி 1950 விடுதலையாகி 1950 குடியரசு நாடா மாறிது. நன்றி 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 நன்றி. சோ இது நல்லா இருக்கா? அவ்வளவுதான். 50 வருஷத்தை இப்படிங்கிற செகண்ட்ல முடிச்சிட்டோம். ஒரு கேள்வி சத்தியம் 1.5 மார்க்கு. நீங்க ஒரு கேள்வி நீங்க நினைக்கிறீங்க 1.5 மார்க்குன்னா நீங்க 4000 5000 பேர் தாண்டி நம்ம மிதிச்சு போயிட்டு இருக்கோம். எப்பேற்பட்ட கொஸ்டின் இது. பிடிச்சிருந்தா நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க ப்ளீஸ். இது பிடிக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டா எனக்கு என்னால வேற இடத்துல எடுக்க முடியாத ஒரு சப்ஜெக்டா இருந்தது. பட் நான் உங்களுக்காக நான் எடுத்து கொடுக்குறேன். தனியா வெங்கடேஷன் எல்லா புக்ஸையும் நான் ரெஃபர் பண்ணி நான் உங்களுக்கு தட்டி தூக்கி கொடுக்குறேன். ஒவ்வொரு வருஷமும் இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஹைட் ஆயிருக்கு. இதுல இந்த காலக்கோடு மட்டும் எடுக்கணும்னு சொல்லிதான் இந்த ஹோம்ஒர்க்கை இப்பயே படிச்சு ஷார்ட்கட்டா இதை விடுங்க. ஷார்ட்கட்டா இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் அது எல்லாத்தையுமே எழுதி அப்பா அம்மா கிட்ட சைன் வாங்கணும். ரைட்டாக்கண்ணா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரைட்டா? அடுத்த ரொம்ப பிக்கஸ்ட் அப்டேட் என்ன சார்? இன்று இரவு 8 மணிக்கு வருகிற தேர்தலை முன்னிட்டு 23ஆம் தேதி தேர்தலை முன்னிட்டு இன்று இரவு 8 மணிக்கு உங்களுக்கு ஒரு ஷெடியூல் வரப்படும். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸா யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸா இல்ல சுபா ஃபேமிலியா இல்ல மத்தவங்களான்னு சொல்லி போட்டி போட்டு பாத்துரும். எல்லாரையும் செகண்ட் டைம் வம்புளுக்கு போறேன் சண்டைக்கு இழுக்க போறேன். நீங்க அதை நிறைய பேர்ட்ட கொண்டு போய் சேருங்க, பாத்துக்கலாம், போட்டி போட்டு பாத்துக்கலாம். ரைட்டா? இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு நான் திருப்பி சொல்றேன்டாக்கன்னா இட்ஸ் நாட் ஏ கம்பல்சன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்களுக்கு நீங்க ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருந்தானே அதுல வேற எந்த கம்பல்சனும் இல்ல. நீங்களும் வேலை வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு அரசு வேலை வாங்கினா 60 வயசு வரை செட்டில், 2 நாள் லீவு, வாரத்துல மாசத்துல 8 நாள் லீவு, வேலை பெரிய எந்த வேலை சைன் போடுறதுதான் நமக்கு வேலை. விசிட் அடிக்கலாம், அதிகாரம், மெடிக்கல் லீவ், சிக் லீவ், கேஷுவல் லீவ், மெட்டர்னிட்டி லீவ், வாட் எவர், நிறைய 30 lakhs 50 lakh உங்களுக்கு வீடு கட்ட லோன் கொடுப்பாங்க, ஒரு அதிகாரம் கொடுப்பாங்க. 60 வயசு வரைக்கும் சொபிஸ்டிகேட்டடா உங்களை யாருமே டிஸ்மிஸ் பண்ண முடியாத அளவுக்கு வாழலாம். அப்பேற்பட்ட கவர்மெண்ட் ஜாப்ல படிக்கிறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, படிக்கிறாங்க. ஆனா தொடர் முயற்சி யாரும் பண்றதில்ல. அதை நான் பண்ண வைப்பேன், உங்களை வேலை வாங்க வைப்பேன், நம்பி வாங்க. சந்தோஷமா போங்கிறத விட சந்தோஷமா அரசு வேலை வாங்கிட்டு போங்க. இந்த நம்பருக்கு மட்டும் நீங்க மெயின் மட்டும் கால் பண்ணிக்கோங்க. கால் பண்ணி இப்ப தனியா ஆள் போட்டிருக்கோம், கால் பண்ணி நீங்க எல்லா டீடைல்ஸும் நீங்க கேட்டுக்கோங்க. 7200085941 இந்த நம்பருக்கு நீங்க மெயின் டெக்ஸ்ட் பண்ணீங்கனாலும் சரிதான், கால் பண்ணி கேட்டீங்கனாலும் சரிதான். 100 பேர் தான் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 21 மெம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ வேகமா பிளாக் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். 8 மணிக்கு மறந்துடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாது. இது எப்படி இருந்துக்குன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நல்லா இருந்ததா இல்ல இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது உங்களுக்கு வேணுமா, வேற ஏதாவது வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ரைட்டா? நன்றி 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 நன்றி. ஓகே, தேங்க்யூ, டாடா, பாய்.